ஸ்டார் பிக்சர்ஸ் ரியா ஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலு. ஐ எம் வெயிட்டிங். பஞ்ச் டயலாக்லயே ஒரு ஸ்கிரிப்டை பேசுவதால் மட்டுமே மக்களுடைய ஆதரவு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது நிச்சயமா கிடைக்காது. உண்மையா சொல்ல போனா திமுக அரசு 4 ஆண்டு கால ஆட்சி, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அதிருப்தியில் தான் இருக்கிறோம். இம்பர்ஃபெக்ட் கவர்மெண்ட், இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர்ஸ், ராங் பாலிசிஸ், இதெல்லாம் இருந்தாலும் அட்வான்டேஜ் டிஎம்கே. ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. 18% ஆதரவு மக்கள் கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சர்வே, அடுத்த முதல்வர் விஜய் தான். நாங்க எடுத்த சர்வே அடுத்த முதல்வர் அவருக்கு தான். 18 கிடையாது, 50% விஜய் தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கிறார்ல, இதை எப்படி நம்ம பாக்குறது? விஜய் ஒரு சரியான மூவ் தான். ஏன்னா அவருக்கு ரியாலிட்டி தெரியுது. கூட்டணியில்னா ஆட்சி அமைக்க முடியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. 17 தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. தமிழர் நலம் சார்ந்து அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தீர்மானங்களில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வரையும் நாட்டினுடைய பிரதமரையும் நேரடியாக விமர்சிச்சிருக்காரு. முதல் முறையாக, இது வரைக்கும் திமுக, பாஜக, பாசிசம், பாயாசம் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருந்தவர் முதல் முறையாக நேரடியாக முதல்வரை விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மோடிஜி தமிழ்நாடு கொஞ்சம் வேறு மாதிரி ஜி, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க ஜி அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. விஜயனுடைய ஸ்பீச், அந்த தீர்மானத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். எதற்கென்றால், முதல் முறையாக நீங்களே உங்கள் கேள்வியில் சொல்லிட்டீங்க, நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் அரசியல் களம் என்பது ஒரு இந்தியா முழுவதும் எடுத்தால் அத்தனை மாநிலங்களையும் தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு வித்தியாசமான அரசியல் களம். முழு மாநிலமுமே, அதாவது 8 கோடி மக்களும் காஸ்மோபாலிட்டன் மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. எப்படின்னா, பொலிட்டிக்கல் காஸ்மோபாலிட்டன் மைண்ட் செட், பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் சென்ஸ், இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் சென்னையில் பேசுகிற அரசியல், நீங்கள் சாதாரண அன்றாட வாழ்க்கையை சந்திக்கும் நபர்களும், பெரிய கோட்டீஸ்வரனும், நடுத்தர மக்களும், மற்ற தரப்பினரும் பேசும் அரசியல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, செங்கோட்டை, இந்த பக்கம் ராமநாதபுரம், இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, ஒசூர், வடசென்னை, ரெட் ஹில்ஸ், இங்கே இருக்க எல்லாருமே ஒரே லைனில் அரசியல் பேசுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் அரசியல் அறிவும் ஞானமும் மக்களிடம் 98% அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கின்றது. அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்களுடைய அணுகுமுறை டெஃபினட்டாக மாறி இருக்குது. அதுதான் இன்றைக்கி விஜயோட பேச்சு சுட்டி காட்டுகிறது. ஒன்று. ரெண்டாவது, விஜய் திமுகவை கடுமையாக எதிர்த்தார், திமுகவை விமர்சனம் செய்தார், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், இந்த மாதிரி எல்லாமே அவர் ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலு, ஐ எம் வெயிட்டிங் தலைவா அப்படின்னு பஞ்ச் டயலாக்லேயே ஒரு ஸ்கிரிப்டை பேசுவதால் மட்டுமே மக்களுடைய ஆதரவு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது நிச்சயமாக கிடைக்காது. டெஃபினட்டாக ஒரு 4 வாரம் இந்த சினிமாவில் இந்த டைலாக் பேசுனீங்கன்னா போட்ட காசை ப்ரொடியூசர் எடுத்துருவார். அது ஹிட் மூவியாக இருக்கலாம். பட் அரசியல் அப்படியே சினிமாவுக்கு நேர் எதிர்மறையான ஒரு களம். அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசுவது மட்டும் அரசியல் இல்லை. தமிழ்நாட்டை ஐ எம் ஒன்லி கன்ஃபைனிங் மை செல்ஃப் வித் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டில் so many issues. உண்மையாக சொல்லப்போனால் திமுக அரசு 4 ஆண்டு கால ஆட்சி, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அதிருப்தியில் தான் இருக்கிறோம்.
ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு தொடர்ந்து இந்த 4 வருஷமாக அப்படியே லூஸ் பால் போட்டுனே இருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச் மாதிரி அடி 6 அடி, நோ பால் போடுறாங்க, வைடு போடுறாங்க, 6 அடிக்க போடுறாங்க. ஸோ திமுகவுக்கு அது அப்படியே எப்படி சொல்கிறது, கேக் வாக்காக இருக்குது. உதாரணத்துக்கு தேசிய கல்விக் கொள்கை, டீலிமிட்டேஷன்ஸ், இந்த தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்பு, மாநிலம் கற்ற பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு மத்திய அமைச்சர் ஆணவத்தோடு பேசுவது, மற்ற விஷயங்கள். சரி, திமுக வந்து 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், இம்பர்ஃபெக்ட் கவர்மெண்ட், இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர்ஸ், ராங் பாலிசிஸ், இதெல்லாம் இருந்தாலும் அட்வான்டேஜ் டிஎம்கே ஆஸ் ஆன் டேட். எதுக்குன்னா பாஜகவின் தமிழ்நாடு மீது இருக்கும் ஒரு எதிர்ப்பு மனநிலை. பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எனக்கு வாக்களிக்கலனா உங்களை நாங்கள் வந்து இந்த மாநிலத்தையே புறக்கணிப்போம், நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி இந்த இந்த ஆணவ போக்கு வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உதாரணத்துக்கு அந்த மாநில தலைவர், அந்த எஸ்பியாக இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த அண்ணாமலை, அந்த பேர் எனக்கு உண்மையாக ஞாபகம் வச்சுங்களேன், ஏன்னா ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன் தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாருமே அம்மையார் ஜெயலலிதா ஆகிட முடியாது, எல்லாருமே கலைஞர் கருணாநிதி ஆகிட முடியாது. தேர் ஆல் ஐகான்ஸ். எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாருமே விஜயகாந்த் ஆகிட முடியாது. எல்லாமே ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர், ஒரு விஜயகாந்த், ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். அதை அப்படியே காப்பி அடித்து நான் அதே மாதிரி பேசுகிறேன், நான் அதே மாதிரி பேசுகிறேன்னா மக்கள் வில் நாட் அப்ரிஷியேட். ஸோ தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை வந்து ஆன்டி பிஜேபி தான். அது நீங்கள் இன்னும் 50 வருஷம் இருந்தாலும் பாஜக எந்த புறம் வழியாகவும் நேர் வழியாகவும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வர முயற்சி பண்ணாலும், யாராவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு ஒரு 4 சீட்டோ 2 சீட்டோ 5 சீட்டோ 10 சீட்டோ கிடைக்கலாம். அது இல்லைன்னு சொல்ல, சில பாக்கெட்ஸில். ஆனால் மக்களை மிரட்டி, மக்களை அடக்குமுறையில், அதாவது என்ன சொல்கிறது, டாக்ஸ் டெரரிசம், வரி கட்டிய வரியை திருப்பி நம்மளுக்கு வந்து நிதியாக கொடுக்க மறுக்கும் பாஜக மத்திய அரசு தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்காக அதிமுகவையோ விஜயோ பயன்படுத்துவதாக தான் திமுக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் டிவிடெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் 60-70 ஆண்டு கால அரசியல் வந்து திமுகவின் பலம். இன்றைக்கு திமுகவில் இருக்கும் பொலிட்டிக்கல் நாலேஜ், நீ கரப்ஷனை விட்டுருங்க, எல்லா கட்சியும் கரப்ட் தான், எல்லா அரசியல்வாதியும் கரப்ட் தான். ஸோ கரப்ஷன் பிளாங்க் வந்து கரப்ஷன் டிபேட்டோ கரப்ஷன் அலிகேஷன்ஸோ 2016 சுக்குநூறு ஆகிட்டாங்க மக்கள். ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தமிழ்நாடு அரசியல் களம்ங்கிறது ஒரு வித்தியாசமான அரசியல் களம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் வந்து அதிருப்தியிலையும் இருக்காங்க இந்த அரசாங்கம் மீது அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாடு எப்பயுமே வந்து பாஜகவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிற ஒரு 3 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பயணிக்க போகுது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழக வெற்றி கழகம் சார்ந்தவர்களும் நிறைய பெண்மணிகளும் நினைக்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிக்க உரிமை இருக்குது. வி ஆர் இன் அ பீப்புள்ஸ் டெமோக்ரஸி. மக்கள் ஜனநாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்சி ஆரம்பிப்பதனால் மட்டுமே ஒருத்தர் தமிழ்நாட்டு முதலமைச்சரோ எந்த மாநிலத்தின் முதலமைச்சரோ ஆகிவிட முடியும் என்றால், கேரளாவில் மோகன்லால் மம்முட்டி கட்சி ஆரம்பித்து முதல்வராக இருக்கலாம். சிரஞ்சீவி வாஸ் ஆஃப் அட்டர் ஃப்ளாப். பவன் கல்யாண் கூட தெலுங்கு தேசம் கூட சேர்ந்ததுனால்தான் அவர் துணை முதலமைச்சர். நீங்கள் வந்து எல்லாருமே என்னன்னா, உதாரணத்துக்கு எவ்ரி ஆக்டர், என்டி ராமாராவ் காலமும் எம்ஜிஆர் காலமும் ஒப்பிடவே முடியாது. அப்போது சமூக வலைதளம் கிடையாது, ஒன்லி பிரிண்ட் மீடியா, இன்ஃபேக்ட் டிவி கூட கிடையாது. அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அவங்களாம் இப்போ பாலிட்டிக்ஸில் உள்ளே வரும்போது டிவி அப்போ தான் 80களில் லேட் 70s தான் டிவின்ற ஒரு இது மீடியமே வருது, மாஸ் மீடியா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வெறும் நியூஸ் பேப்பர் தான் எல்லா ஸ்டேட்லேயும்.
ஸோ அதில் டீ கடையில் உட்காந்து பேசுகிற அரசியல் தான். அவங்களுக்கு இருந்த அந்த ரீச், சினிமா ரீச் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு. 2 பேரும் ஒரு ஐகான்ஸ். ஆனால் அவர்களை ஒப்பிட்டு இன்றைய இருக்கிற டெக்னாலஜி க்ரோத்தில், இப்போ இருக்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், மாஸ் மீடியா, டிவி மீடியா, பிரிண்ட் மீடியா, இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸோட வீச் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதான் கேட்குறேன். இப்போ யூடியூபோடைய வீச் அதிகமாயிடுச்சு. காரணம் என்ன? ஆல்ரெடி ரேடியோ கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ டிவி பார்க்க போனாங்க. டிவி பார்க்க போனவங்க இப்போ யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி திமுகவையும் பார்த்தாச்சு, அதிமுகவையும் பார்த்தாச்சு, பாஜகவையும் பார்த்தாச்சு. அப்போ அடுத்து என்ன? புதுசாக விஜய் வந்திருக்காரு. அதுவும் லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இப்போ கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2வது வருஷம் பயணிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ இவர் என்னதான் சொல்ல வராரு, இவரோட ஆட்சி எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்க வந்து மக்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு நான் கேட்குறேன். நான் வந்து நடிகர் கமலஹாசன் கட்சியில் ஃபவுண்டர் மெம்பர். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும்போது கமலஹாசனுடைய 60 ஆண்டு கால சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய சினிமா வெற்றி தோல்விகள் எல்லாத்தையுமே முதலாக வச்சு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அவர் நீங்கள் வந்து எனக்கு கமலஹாசனோட நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஆனால் ஒரு விஷயம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். கமலஹாசன் பேசுகிற அரசியலும் எக்ஸ்டம்போர், கமலஹாசன் கிட்ட அந்த அரசியல் அறிவு பேச அட்லீஸ்ட் நடிப்புக்காகவாது அவர் பேசும் அரசியல் திறனும் அரசியல் ஞானமும் விஜய்க்கு இல்லை. இல்ல, நேத்து நிகழ்ச்சியில கூட அவர் வந்து சில தமிழ்நாடு நலம் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்து லிஸ்ட் அவுட் பண்றாரு. தமிழ்நாடு இந்தந்த விஷயங்கள மீனவர் போராட்டம் தொடங்கி ஆசிரியர்கள் போராட்டம் வரைக்கும் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்றாரு. அப்போ மக்கள் பிரச்சனை என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மேபி கமலஹாசன் மாதிரி எதுவுமே வந்து தெரியாம கூட சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நேத்து ஸ்பீச்சின் மூலமா தெரியுதுல்ல. நான் பதில் சொல்றேன். நீங்க கமலஹாசனையும் விஜயும் பொலிட்டிக்கல் பிளாங்க், 2 பேரும் உச்ச நடிகர்கள், மாற்றுக்கிறதுல. பொலிட்டிக்கல் பேங்கில் நீங்கள் எடை மிஷனில் வச்சிங்கன்னா பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னா கமலஹாசனுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். விஜய்க்கு கீழே தான் இருக்கும். விஜய்க்கு இல்லை. பொலிட்டிக்கல் எக்ஸ்டம்போரும் சரி, அதை வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டியும் சரி. விஜய் மேபி இஸ் எ குட் மேன். அவர் வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. சி ஓட்டர்ஸ் வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அது நேற்று இரவு வந்து வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டாக யார் வரணும்னு விருப்பப்படுறீங்க, முதலமைச்சராக யார் வரணும்னு விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஆஸ் யூஷுவல் மு.க. ஸ்டாலின் தற்போதைய முதல்வர் வந்து அதிகப்படியான அந்த ஆதரவு வந்து பெறார். கிட்டத்தட்ட ஒரு 27%. அதுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருக்கிறார். 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். 4வதா அண்ணாமலை, அதுக்கப்புறம் சீமான் போன்றவர்கள் இருக்காங்க. இப்போது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி கிட்டத்தட்ட 18% ஆதரவு வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க சி ஓட்டர்ஸுடைய அந்த கருத்து கணிப்பில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் குறைஞ்சபட்சம் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லாருமே ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ சி ஓட்டர்ஸ் இந்த கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்கு. 18% ஆதரவு வந்து விஜய்க்கு இருக்குது, அது அடுத்த முதலமைச்சராக இருக்குது, இவருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்களே. சி ஓட்டரோட சாம்பிள் எவ்வளோ பேருன்னு தெரியாது. சி ஓட்டர் என்னையும் சந்தித்து பேசினாங்க அந்த டீமு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால். ஸோ எனக்கு தெரியும் ஹவு இட் ஒர்க்ஸ். நான் என்ன கேட்குறேன், நம்ம இந்தியாவில் சர்வே எப்படி நடத்தப்படுதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் என்ன கேட்குறேன், மக்களுடைய மனநிலை கிட்டத்தட்ட ஒரு 18% பேர் ஏற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் தெரியும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என் வாயை பிடிங்கன்னா நான் இன்னும் நிறைய சொல்லிவிடுவேன். அப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து பாருங்க, அடுத்து வந்து எனக்கு வந்து இந்த சாம்பிள் எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி இந்த சர்வே அந்த டிஸ்கஷன் பாயிண்ட் வேண்டாம் சார். எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நான் எனக்கும் அந்த சிஸ்டத்தில் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதை நம்ம விட்டுருவோம். இது வந்து இன்றைய மனநிலையா இருக்கலாம், அதில் இட் மே டிஃபர், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், அதை விட்டுருங்க. விஜயை வந்து ஒரு பொட்டென்ஷியல் சிஎம் கேண்டிடேட்னு சொல்கிறது டெஃபினட்டாக அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஃபேன்ஸு சொல்ல தான் செய்வாங்க. ஏன் கமலஹாசனை சொல்லுவாங்க, பிரேமலதா விஜயகாந்த் சொல்லுவாங்க, திருமாவளவனை சொல்லுவாங்க, எடப்பாடி பழனி எல்லாம் அவங்க கட்சி தொண்டர்களும் கட்சி விசுவாசிகளும் கட்சி ஆதரவாளர்களும் அவங்களுக்கு வேண்டப்பட்ட. இப்போ எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா,
எனக்கு ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் இல்லைன்னா யார் ஆண்டாலும் எனக்கு இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். எனக்கு வந்து எனக்கு திமுக ஆட்சியில் இருப்பதனாலையோ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோ விஜய் ஆட்சியில் இருப்பதனால எனக்கு எந்த எந்த மாறுதலும் என்னோட லைஃப் ஸ்டைல்லையோ எனக்கு பாதிப்பு இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் புரியுது இல்லை சார், இருங்க சார், நான் என்ன கேட்கிறேன், சார், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதுசா ஒரு கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு, புதுசா ஒரு கேள்வி ஆப்ஷன் வந்து கேட்டீங்கன்னா அலோவ் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், கேள்வி கேட்க நான் இருக்கேன், நீங்க பதில் கொடுங்க. இருங்க. தமிழக வெற்றி கழகம் இப்ப 2வது ஆண்டு தொடங்கியாச்சு. சி ஓட்டர்ஸ்ல வந்து 18% அடுத்து சிஎம் ஆகிறதுக்கு இவர் தகுதி படைத்த நபர் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றதாக அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு நலன் சார்ந்து நேத்து 17 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பதில்? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடோட சர்வே இப்போ சொல்றேன், இப்போ இப்படியே சொல்றேன் பேசுனதுலேருந்து. அடுத்த முதல்வர் விஜய் தான். நாங்கள் எடுத்த சர்வே ஒத்துக்கிறீங்களா? அடுத்த முதல்வர் அவருக்கு தான். 18லாம் கிடையாது, 50% விஜய் தான். என்ன சொல்ல போறீங்க அதுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்றாங்க விஜய் தான். அதான் அப்ப ராஜசேகர் சொல்லிட்டா நம்ம உண்மையை நம்பிட வேண்டியதான். அது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் ஓராண்டு காலம் தேர்தலுக்கு இருக்கின்றது. விஜயோட செயல்பாடு நான் வந்து திருப்பி சொல்கிறேன், விஜய் சரி தப்பு என்று நான் இப்போ சொல்ல மாட்டேன். கடைசி ஒரு 3 மாதம், தேர்தலுக்கு முன்பு 3 மாதம் பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்ஸ், பொலிட்டிக்கல் பர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன் சொல்லுவாங்க. அரசியல் அணுகுமுறை, அலையன்சஸ், கூட்டணி அமைப்பு, யாரோடு யார், அப்போ தான் அவங்களுடைய ரியல் கலர் தெரியும். இப்போ வந்து நான் கொள்கை இது ஒரு பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் முன் வச்சு நான் வந்து கொள்கைன்னு சொல்கிறது வந்து அவருடைய அரசியல் என்பது நினைப்பது என்னுடைய முட்டாள்தனம். நான் அவரை கூட சொல்ல மாட்டேன். திராவிடம், நம்மளுடைய திராவிட ஆட்சி திராவிடியன்னு சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிறது என்னோட விருப்பம். தமிழ் தேசியம் நாங்கள் தான் எல்லாம், அண்ணா வழியில் நாங்கள் அப்படின்னா இதெல்லாம் மீறி மக்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஓட் ஷேர் இருக்குது, ஓட் பேஸ். திமுகவுக்கு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுடைய பர்சன்டேஜ் 25%, அந்த அம்மாவுக்கு வந்து 35% இருந்துச்சு, அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ திமுகவுக்கு இன்றைக்கி ஒரு 35% அவங்களுடைய ஓட் பேஸ் ஸ்ட்ராங் இருக்குது. பிகாஸ் 5 ஆண்டு கால ஆட்சி, அவங்களுடைய அரசியல் கட்டமைப்பு மிகவும் பலமாக இருக்கின்றது. அதை நம்ம ஒத்துக்கணும். ஈக்குவலாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னா என்னென்னா 4 ஆண்டு காலம் அரசியல் அவர்களுடைய பயணத்தில் எதிர்வினை நிச்சயமாக மக்கள் மன்றத்திலிருந்து வரும். அது இருந்தாலும் அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து 35%, 30% குறையலாம் அவங்க ஓட் ஷேர். அதிமுகவில் 25% இருந்தது, இன்றைக்கி வந்து 18%, 20% ஆயிடுச்சு அவங்களுடைய ஸ்ட்ரக்சரல் ஓட் ஷேர். கட்சி 20% வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், அரசியலை இப்படி தான் பார்க்கணும். அரசியல் வந்து ஒரு மேலோட்டமாக கமலஹாசன் முதலமைச்சர் நான் கூட பேசியிருக்கேங்க. அது அன்றைக்கி நான் அந்த கட்சியில் இருந்தேன், அவரை தலைவரை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோன்னு. ஆனால் இம்ப்ராக்டிக்கல், இட்ஸ் இம்பாசிபிள் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னுடைய ஆசையை நான் வந்து பிரதிபலித்தேன் மக்கள் மன்றத்தில். ஆனால் ப்ராக்டிக்கலாக இது நடக்காது. ஏன்னா இவர் 35%லேருந்து திமுக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தேர்தல்னு வந்தால் இவங்க 20%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்விங் ஒரு 20% இருக்குது பாருங்கள், அவன் தான் இந்த பக்கமும் தான், அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். திமுகவுக்கு ஒரு 30% வச்சுப்போம், அதிமுக 20% வச்சுப்போம். அவங்களுடைய ஓட் ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய கூட்டணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் கூட்டணி எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஒரு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு 5% டிஃப்ரென்ஸ் வரும் கூட்டணிலாம் நீங்கள் அமைப்பு பண்ணிங்கன்னா. அப்படி இருக்கும்போது விஜய் கேன் பி எ ஸ்பாயில் ஸ்போர்ட், he cannot become the deciding factor. இல்லை, இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து அவர், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கிறார்ல. அப்படி இருக்கும்போது அப்போது இதை எப்படி நம்ம பார்க்குறது? விஜய் வந்து ஒரு சரியான மூவ் தான். ஏன்னா அவருக்கு வந்து ரியாலிட்டி தெரியுது. கூட்டணியில்னா ஆட்சி அமைக்க முடியாது. அவருடைய ஓட் ஷேர் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல, 40 வயசு வரைக்கும் கூட. நீங்கள் எவ்வளோ கணிக்கிறீங்க? இப்போது ஒரு சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு 6லேருந்து 10%ங்கிறாங்க. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி 5%க்கு மேலே தாண்டாதுங்கிறாரு. நீங்கள் உங்களோட ஒப்பீனியனில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? இப்போ 18லேருந்து 35% பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவளிக்கலாம் அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கணிக்கிறீங்க? நான் வந்து கமலஹாசன் கூட ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன். மேக்ஸிமம் கமலஹாசனோட மேக்ஸிமம் உச்சத்தில் இருக்கும்போது எல்லாரும் எடுத்து டிவிலாம் உடைச்சா தெரியுமா? டிவிலாம் உடச்சி காந்தி சிலையில் நின்று ஷூட்லாம் பண்ணி வீடியோலாம் போட்ட பிறகும் அவருடைய மேக்ஸிமம் வந்து 5% தான். விஜய்க்கு டபுள் ஆகலாம், இல்லைன்னா இருங்க 10 to 15 கூட வரலாம், மாற்று கருத்து இல்லை. ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும். ஒரு கடைசி ஒரு 3 மாதம் கூட்டணிலாம் சேருது. நான் இன்க்ளூடிங் அலையன்ஸ் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் இண்டிவிஜுவல்ஸ்
சின்ன சின்ன கட்சிகள், பெரிய கட்சி, ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு போகிறாங்க, விஜய் கூட நிற்கிறாங்க, 234 தொகுதி. ஸோ அந்தந்த பாக்கெட்ஸில் அவங்களுடைய ஓட் ஷேர் விஜய்க்கு சாதகமாக வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உச்சபட்சம் 15% வரலாம். ஆனால் அது வெற்றி அடைய முடியும் என்றால் முடியாது. என்ன நடக்கும்னா, சில தொகுதியில் அதிமுகவோ திமுகவோ ஜெயிக்க வேண்டிய இடத்துல திமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதியில் திமுக ஜெயிக்கும், திமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதியில் அதிமுக ஜெயிக்கும். ஏன்னா அந்த 15%, 10 to 15% விஜய் கிராப் பண்ணுவார்ல. விஜய் கட்சி, விஜய் கூட்டணி கட்சிகள் அந்த ஓட்டை பிரிக்கும் போது அப்போ வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பிளாக் கார்ஸ் வில் எமர்ஜ். ஆனால் இன்று தேர்தல் வைத்தால், இன்றைக்கு இவ்வளோ எதிர்ப்பு திமுக அரசு மீதும் ஆட்சியின் மீதும் இருந்தாலும் பாஜகவின் தவறான முன்னெடுப்புகளும் தவறான கொள்கைகளும் தவறான அணுகுமுறையும் தமிழ்நாட்டு தலைவர் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தமிழ்நாட்டை ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்ற வேண்டும் என்ற மனநிலையோடு பேசுவது திமுகக்கு பெரிய அட்வான்டேஜ். இதுதான் பாருங்க, நானும் திமுக அரசு மீது பயங்கர அதிருப்தியாக இருக்கேன். வீழ்த்துவது முடியாத காரியம் கிடையாது. சப்போஸ் நானே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாரும் அதிமுக ஒன்றுபட்டு விஜய் அவர்களோடு கூட்டணி வைத்து தெலுங்கு தேசம் பார்ட்டியும் பவன் கல்யாணும் சேர்ந்த மாதிரி விஜய்க்கு துணை முதலமைச்சர், ஓபிஎஸ், சசிகலா, எடப்பாடி, தினகரன் எல்லாரும் ஒன்றிணைந்து அதிமுக ஒன்றுபட்டு விஜய் அப்புறமா கூட்டணி மற்றவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க. அப்படி வந்தால் எழுதி வச்சுக்கோங்க, லேண்ட்ஸ்லைட் ஸ்வீப் மைனஸ் பிஜேபி. ஏன்னா பிஜேபி வந்து இஸ் எ ட்ரோஜன் ஹார்ஸ். அந்த கட்சியை நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்கள் கட்சியை கபலீகரம், அம்மையார் ஜெயலலிதா சொல்வது போல கபலீகரம் செய்து விடுவார்கள் என்ற ட்ராக் ரெக்கார்டு. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தவ் தாக்கரே கட்சியை ஷிண்டே உருவாக்கி எப்படி உடைச்சாங்களோ அதே மாதிரி எல்லா மாநிலத்திலையும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஹவ் காட் அ வெரி பேட் ரெப்புடேஷன் அண்ட் தே ஹாவ் ப்ரெசிடென்ட்ஸ். இந்த மாதிரி தவறான முன்னுதாரணங்கள் அவரிடம் இருப்பதால் தமிழ்நாட்டில் அதை செய்வார்கள் என்ற முழு நம்பிக்கை மக்களிடம் உள்ளதால் பாஜக கூட்டணி எந்த கூட்டணி அந்த கூட்டணிக்கு ஆதரவு தரமாட்டார்கள் மக்கள். இல்லை, இப்போ விஜய் பற்றி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதிமுகவோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கூட கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி, ஆனால் நேற்று அவர் என்ன சொல்கிறாரு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிட்டார்ல. இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். இதே தான் சார் மக்கள் நீதி மையம், அதிமுக வர்சஸ் மக்கள் நீதி மையம் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். கமலஹாசன் அதான் பேசினாரு. இல்ல, அவர் தனிச்சு போட்டிட்டார்ல. அப்புறம் சார் என்ன அப்படி சொன்னாலும் தனிச்சு போட்டிட்டார்ல. நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நீங்க ரொம்ப உங்களுடைய அந்த சங்கிகள் பண்ற மாதிரி ரொம்ப இம்போஸ் பண்றீங்க உங்க ஒப்பீனியனை. அதுக்கு ரியாலிட்டியை பேசுகிறேன், நான் அன்பயஸ்டாக பேசுகிறேன். நான் யாருக்கும் ஆதரவாளர் கிடையாது, நான் மக்களின் குரலாக பேசுகிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நான் சொல்கிறேன். மக்களுக்கு ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் யார் அந்த மாற்றம்? அது விஜயா இருக்காரான்னு நான் கேட்குறேன். விஜயா இருக்க நான் உங்களுக்கு இந்த ஓட் ஷேர்லாம் சொன்னல, விஜய் அதிமுகவோ மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் திமுகவை வீழ்த்தலாம். ஆனால் வீழ்த்துவது சுலபம் அல்ல. ஆனால் கூட்டணி அமைத்தால் வீழ்த்துவது சுலபம். ஆனால் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட வரணும், அவருக்கு நான் துணை முதலமைச்சர் தரேன், நான் தான் சிஎம்னு சொன்னால் அவங்க வர மாட்டாங்க. பெரிய கட்சி அவங்கக்கிட்ட 10% இருக்குதோ 15%, இவரோட அதிகம் 1% அதிகம். இவருக்கு அசியூமிங் இவருக்கு 10%னாலும் அவங்களுக்கு 20%. மற்ற கட்சிகள் டிடிவி, இவர் நம்ம சசிகலா, மற்ற எல்லாரும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க ஓபிஎஸ் எல்லாரும் யுனைட். சி பாலிட்டிக்ஸே வந்து ஆப்டிக்ஸ் தாங்க, பர்செப்ஷன் அண்ட் ஆப்டிக்ஸ். ஒரு 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 மக்கள் மன்றத்தில் ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது தான் அரசியல் கூட்டணி. அந்த நேரத்தில் மக்களுக்கு புரியணும், ஓ இது ஜெயிக்கிற கூட்டணி, இது தோக்கிற கூட்டணி அப்படின்னு. மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது வைகோ, திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம் உருவாக்கி கரப்ஷன் வாஸ் த மெயின் பாயிண்ட் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின். பட் மக்கள் 2014 நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா 2014 விஜயகாந்த் அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி, திமுக அவ்வளோ பலமான கூட்டணி அல்ல. ஸோ மீண்டும் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த அம்மையார் ஜெயலலிதாவை மீண்டும் தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள்.
இதுதான் பாலிடிக்ஸ். இது வந்து ஒரு கடைசி 3 மாதம் தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து இல்லை இதான் நடக்கும் அதான் நடக்கும்னு சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டாவோட பேசுகிறாங்க. நான் வந்து எந்த அஜெண்டாவும் கிடையாது. எனக்கு மீண்டும் சொல்கிறேன், யார் முதலமைச்சராங்களோ என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது, ஏற்றத்தாழ்வும் இருக்காது. நான் உழைத்தால்தான், நான் நீதிமன்றம் போய் என்னுடைய பணியை செய்தால்தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஸோ எனக்கு வந்து இந்த அரசியல் கட்சிகளால் எனக்கு எந்த ஒரு வெற்றி தோல்வியில் பாதிப்பு அந்த மாதிரி பேசும்போது தான் உங்களுக்கு வந்து ரியல் விஷயத்தை நம்ம பேச முடியும். ஏதாவது அஜெண்டாவோட நான் பேசினேன்னா அடுத்த முதல்வர் திமுக தான், அடுத்த முதல்வர் எடப்பாடி தான், அடுத்த முதல்வர் விஜய் தான், அடுத்த முதல்வர் டிடிவி தான், அடுத்த முதல்வர் திருமாவளவன் தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். கடைசி 3 மாதம் நீங்கள் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன் ரியல் பிக்சர். நான் ஓட்டரு மற்ற ஓட்டரு எல்லாம் இந்த சர்வேகர்லாம் நாங்களும் எடுத்துருக்கோம், எங்களுக்கும் தெரியும் அது ஹவு இட் ஒர்க்ஸ்னு. சாம்பிள் எவ்வளோ எடுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல எடுத்துகிறாங்க, எந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் எடுத்தாங்க, அர்பன் ஏரியாவா ரூரலா, இல்லை கிராமத்தில் போய் உள்ளே இருக்கிற இடத்துல போய் கேட்டாங்களா, இல்லை சாதாரண மக்கள். ஸோ இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு தனி டிஃப்ரெண்ட் பால் கேம் அது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜயை நான் வந்து குறைந்து மதிப்பீடு செய்யலை. விஜய்க்கு உண்டான ரசிகர்கள் கூட்டம், அந்த ரசிகர்கள் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கமலஹாசனுக்கு மாறல. நான் ஒரு ட்ராவல் பண்ணிட்டேன், ஒரு நடிகர் கூட ட்ராவல் பண்ணி பார்த்துட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், எந்த நடிகர் இனிமேல் கட்சி ஆரம்பித்தாலும் அவங்களோட நம்ம இணைவது சரியாக இருக்காது. கூட்டணி வைப்பது யார் வேணால் வச்சுக்கலாம், பட் ஆனால் இணைந்து பயணிக்கிற அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய தாட் ப்ராசஸே வேறு. ஒரு உச்ச நடிகராக, ஒரு ஹீரோவாக இருக்கிற ஒரு நடிகருக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தா என்னெல்லாம் யோசிப்பார்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து அதுக்குன்னு கமலஹாசன் தப்பாக யோசிச்சா ரைட்டாக யோசிச்சா சொல்கிறேன். அவங்க மனநிலையே வேறு. தே ஆர் இன் டு டிஃப்ரெண்ட் செல்லுலாய்டு உலகத்துலேருந்து ஒரு அப்படியே ஒரு ரியல் லைஃப் வரும்போது அந்த செல்லுலாய்டு உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மனநிலை தான் அவங்க இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு 30, 40 ஆண்டு, 50 ஆண்டு காலம் ஒரே அப்படியே ஒரே அந்த சிஸ்டத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து ஓவர் நைட்லாம் மாற்ற முடியாது. நான் மாறிட்டேன். எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறது அடிப்படையாக முட்டாள்தனம். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு அரசியல் கட்சியில் பயன்படுத்தி, அண்ணா இது வந்து எனக்கு தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், அண்ணா ஒரு மீட்டிங்கில் பேசும்போது காஞ்சிபுரமோ எங்கேயோ எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா அப்போ வந்து எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டம் கைத்தட்டல் வந்து பயங்கர அதிகமாக இருந்துச்சு அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ அண்ணா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொன்னாராம், எம்ஜிஆரை நம்ம விட்டுறக்கூடாது, எம்ஜிஆர் தான் நம்மளுக்கு கட்சின்னு, உதயசூரியனுக்கு அவர் தான் எல்லாம் மேடையிலே பேசினா சொல்கிறாங்க. அது எனக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்போ நான் எனக்கு அவ்வளோ குழந்தையாக இருந்திருப்பேன். அந்த பாப்புலாரிட்டி அப்போ இருந்த காலகட்டம் வேறு. இப்போ வந்து இப்போ நீங்கள் உங்கள் இன்டர்வியூ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கீழே அரை நிமிஷத்தில் என்னை போட்டு கீழ்ச்சி தொங்க விட்டுருவாங்க. ஏன்னா நான் பொய் சொல்கிறேன்னா. இது ரியாலிட்டி என்னன்னா, மக்கள் மன்றத்தில் மக்களுடைய மனநிலை எப்போவுமே அரசியல்வாதிங்க மனநிலை கிடையாது. ஆல்வேஸ் பீப்புள் திங்க் த ஆப்போசிட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் மைண்ட் செட். இதுதான் நிதர்சனமான உண்மை. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். HR பிக்சர்ஸ் ரியாஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.